जय माई राधा कृष्ण माई, जय जय माई, जय जय माई राधा कृष्ण माई, जय जय माई, जय जय माई शिरडी साई माई। जय सद्गुरुनाथ महाराज की जय। जगत माते राधे कृष्ण माई की जय। எல்லாம் அல்ல சத்குருநாதருடைய அருட்பெரும் கருணையினால அன்னை ஸ்ரீ ராதாகிருஷ்ணமாயினுடைய சரித்திரத்தை நம்ம நவாக 9 நாள் லீலா பாராயணமாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம், அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த 9 நாளுக்குள்ள அன்னை ஸ்ரீ ராதாகிருஷ்ணமாயை பற்றி சொல்லணும் அப்படின்னா முடியாது. ஏன்னா நிறைய விஷயங்கள் உண்டு அன்னையை பற்றி. அவ்வளோ விஷயங்கள் குருநாதர் கொட்டி கொடுத்துருக்கார். அந்த அன்னையை பற்றிய ஒரு நினைப்பு வரதே சாயினுடைய கருணை. ஏன்னா அடியார்களுடைய நினைப்பு தான் பகவானுடைய திருவடியில் நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். அடியார்களுடைய நினைப்பு இல்லை, தெய்வத்தினுடைய நினைப்பு மட்டும்தான் இருக்குன்னா அவ்வளோ ஈஸியாக சுவாமி அடைஞ்சிட முடியாது. ஆழ்வார்களுடைய விஷயங்களாக இருக்கட்டும், நாயன்மார்களுடைய விஷயங்களாக இருக்கட்டும், முருக பக்தர்கள் அருணகிரிநாதர், பாம்பன் சுவாமி போன்ற மகாத்மாக்களுடைய விஷயங்களாக இருக்கட்டும், சிவ பக்திக்கு நாயன்மார்களுடைய அந்த உழைப்பு காரணம். இன்னைக்கு இந்த தேசத்தில் சிவபக்தி தலைத்தோங்கி விளங்குது அப்படின்னா அவ்வளோ உழைச்சிருக்காங்க நாயன்மார்கள். ஆழ்வார்கள் பெருமாளுடைய சாநித்தியம் இன்னைக்கு நம்ம எல்லாரும் உணர்றோம் அப்படின்னா ஆழ்வார்களுடைய உழைப்பு தான் காரணம். அப்ப ஈஸ்வரனும் சரி பெருமாளும் சரி தன் அடியார்களையே அண்டி அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவைன்னா அதை அப்படியே பூர்த்தி பண்ணி கொடுக்கறது தான் வேலை. ஆழ்வார்களோ நாயன்மார்களோ தனக்கு ஏதாவது செஞ்சு கொடுலாம் கேட்க மாட்டாங்க, உலகத்துக்கு ஏதாவது செய் அப்படின்னு சொல்லி பொதுவான ரீதியில தான் அவர்களுடைய அந்த சம்பாஷணம் இருக்கும். அதை போல இந்த தில்லைவால் அந்த நற்கடியார்க்கும் அடியேன், அந்த அழகான ஒரு பட்டு, தில்லைவால் அந்த நற்கடியார்க்கும் அடியேன் திருநீலக்கண்டத்து குயவ நாற்கடியேன். அந்த அழகான பாடல்கள்ல அடியாருக்கும் அடியேன்னு எடுத்து கொடுத்ததே ஈஸ்வரன் தான். நான் அடியவனுக்கும் அடியவனாக இருக்கேன் அப்படின்றார் சுவாமி. நமக்கு சாய்நாதர் யார் அப்படின்னா நம்ம எல்லாரும் சொல்றோம் சாய்நாதர் தான் என்னுடைய இறைவன் நம்ம எல்லாரும் சொல்றோம். அப்படிப்பட்ட இறைவனை நம்ம அடையணும் அப்படின்னா அந்த இறைவனாகிய சாய்நாதரை அடைந்த அடியார்களை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா, அந்த அடியார்களுடைய திருவடியை மனதில் கொஞ்சம் நினைத்தோம்னா, அந்த அடியார்கள் செய்த பக்தியை அவர்கள் எப்படிப்பட்ட பாவத்தோடு குருநாதர் கிட்ட இருந்தாங்கிறத கொஞ்சம் நம்ம நினைத்து பார்த்தோமேயானால் நமக்கும் அந்த பக்தி வரும், அவர்களாகவே நம்மளும் மாறலாம். ரொம்ப சிம்பிள். அன்னை ஸ்ரீ ராதாகிருஷ்ணமாயி இதுக்கு முன்னாடி சுந்தராபாயா இருந்தாங்க. இந்த அன்னைக்கு எப்படி இப்படிப்பட்ட பக்தி உருவானது அப்படின்னா அவருடைய தாய் தந்தையினுடைய வளர்ப்பு, தாத்தாவினுடைய வளர்ப்பு. அது மட்டும் இல்லை, பூர்வ ஜென்ம மகா புண்ணியம், பூர்வ ஜென்ம புண்ணியம். ஜென்ம ஜென்மாவா பக்தி பண்ணி பக்தி பண்ணி பக்தி பண்ணி இந்த ஜென்மால பழுத்தாச்சு அன்னை. அவ்வளோ ஈஸியாக வந்துடாது இந்த நிலை எல்லாமே. ஏன்னா இந்த அடியார்களுடைய விஷயங்கள் எல்லாம் படிக்க படிக்க உடனே இவர்களுக்குள்ள பக்தி நமக்கு அப்படியே பூத்துறாது. படிப்படியா இவங்களை பத்தின ஒரு நினைப்பு நம்ம மனசுல இருக்கக்கூடிய கல்மிஷங்களை ஃபர்ஸ்ட் போக்கும். நம்ம மனசுல அறியாமையை ஃபர்ஸ்ட் அது விளக்கும், மனுஷத்தன்மையை ஃபர்ஸ்ட் கொடுக்கும். அப்புறம் என்ன, படிப்படியா ப்ராசஸ் கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம அந்த பக்தினா என்ன, அன்புனா என்ன, கருணனா என்ன, பிரேமனா என்ன அப்படின்றத நம்ம உணர்விக்கும் அடியார்களுடைய விஷயங்கள்.
அப்படியாக இந்த சுந்தராபாய் பண்டரிநாதனுடைய பரம பக்தையாகவும் கண்ணனையே சதா சர்வ காலம் நினைத்திருக்கக்கூடிய பக்தையாகவும் அடியார்களையே நினைத்து தொழுது அவர்களுடைய அருளாற்றலால் வெளிவந்த அந்த அபங்கங்களை பாடி 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 அதனுடைய நினைவாகவே இருந்து 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 அதில் இருக்கக்கூடிய சத்தியத்தை சும்மா ஒரு ஏட்டு படிப்பா படிக்காம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணுங்கிறதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டு பகவத் தரிசனமும் பெற்று குருநாதர் வேணும்னு இச்சை கொண்டு தேச சஞ்சார யாத்திரை போய் குரு கிடைக்கல. அதே குருநாதரை அடையணுன்ற ஏக்கம் தாங்க முடியாம இருக்கிற நேரம் குருநாதருடைய கிருபையால ஷிரடின்ற புண்ணிய பூமிக்கு தன் திருவடி பதித்து சாயிநாதருடைய அந்த திருவடிய தரிசனம் பண்ண மாத்திரத்துல தன்னையே தந்து தானற்ற நிலையில காணாமல் போயாச்சு. இதைத்தான் நம்ம கடைசியான பகுதியில் நம்ம அனுபவிச்சோம். அப்படியாக பாபா ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கார் சுந்தராபாய் எப்ப வருவாள் அப்படின்றத. ஏன்னா அவருக்குள்ள ஏக்கம் என்ன அப்படின்னா தான் 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 சேர்த்து வச்ச ஞானமாகி அந்த சொத்தை யார்கிட்ட கொடுக்கறதுன்னு தெரியாம தவிச்சாராம். பரமஹம்சர் அப்படிதானே, அம்பாள் எனக்கு நிறைய கிருபை பண்ணியிருக்கா, ஆனால் இந்த சொத்தை நான் யாருக்கும் கொடுக்க முடியாமல் போயிடுவேன் போல் இருக்கேன்னு கதறி அழுதாராம். அதே போல் பாபாவும் சொல்லக்கூடிய சுவாமி என் கஜானா நிரம்பி வலியிறாப்படி நான் கிருபை பண்ணியிருக்கேன், எல்லாரும் எடுத்துகிட்டு போங்கன்னு, ஆனால் யாரும் எடுக்க வரல, குடுன்னு என்கிட்ட கேட்குறாங்க, யாரும் எடுத்துகிட்டே போக மாட்டேங்கிறாங்கங்கிற ஒரு ஏக்கம் இருந்துச்சு இல்லையா குருநாதனுக்கு. அந்த குருநாதனுடைய ஏக்கத்தை போக்குறதுக்காக வந்தவள் அன்னை ராதாகிருஷ்ணமாய். அது மட்டும் இல்ல, பிரேமையே எனக்கான ஒரு உணவுன்றார் சுவாமி. ஒரு அன்பு காட்டு, என்னிடத்துல ஆசையா பேசு, என்னையே சதா சர்வ காலம் நினைச்சுக்கிட்டு இரு, இதைத்தான் சுவாமி வேண்டார். வேற நம்ம கிட்டே இருந்து வேற எதையும் அவர் விரும்புறதில்ல, என்னை மட்டுமே நினைத்து கொண்டிரு அப்படின்றார். அது ரொம்ப ஈஸியானா இப்போதைக்கு இருக்கிற உலக காலத்துக்கு அது ஈஸி இல்லை. ஆனாலும் பாபாவே சொல்றத போல உன்னுடைய உடல் எங்க வேணாலும் எந்த காரியம் வேணாலும் பண்ணட்டும், மனசை மட்டும் நீ எனக்கு அர்ப்பணம் பண்ணிடு அப்படின்றார். அவருடைய இன்னொரு உபதேசத்திலேயே வீடு உடம்பு சொத்து சுகம் இது எதுவுமே வேண்டாம், என்னுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டு இருன்றார் பாபா. அது போல சேர்த்து வச்ச ஆத்மீக சொத்தை பிரிச்சு கொடுக்க குருநாதர் ரெடி. ஆனா அதை வாங்குற அளவுக்கு நமக்கு இந்த பாத்திரம் காலியா இருக்கணும். நம்ம தான் ஷிரடிக்கு வரும்போது பாத்திரத்தை கவுத்து வச்சுட்டு வரோமே, அப்படிதான் ஒரு டிவோட்டி வந்திருக்கார். பாபா சொன்னாராம், என்கிட்ட வரவங்க எல்லாம் பானையை கவுத்து வச்சுட்டு வந்தா நான் எப்படி அருளை பண்றது, அருள் கிருப்பையை கொடுக்கறது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அன்னை ராதாகிருஷ்ணமாயியா வந்தால் சுந்தராபாய், தீட்சா நாமம் ராதாகிருஷ்ணமாயின்னு சொல்லக்கூடிய நாமம் சூட்டப்பட்டது. எங்க தங்க வைக்கிறது அப்படின்னு யோசிக்கும் பொழுது குருநாதனே ஷாலாவில் போய் தங்கு அப்படின்னு சொல்லிட்டார். ஷாலா அப்படின்னு சொல்லக்கூடிய இடமானது சாவடிக்கு ஆப்போசிட்ல இப்ப பார்க்கக்கூடிய அப்துல் பாபா காட்டேஜ் இருக்கு இல்லையா, அந்த அப்துல் பாபா காட்டேஜுக்கு பேக் சைடு அப்படின்றது தான் டாக்டர் வின்னியம்மா போன்ற பெரியோர்களால கண்டுபிடிக்கப்பட்ட அந்த இடம்தான் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அடியேனும் நிறைய அடியார்களோட சேர்ந்து அந்த இடத்துல போய் அம்மாவை ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வரதெல்லாம் ஒரு பெரிய வழக்கமா இருந்துச்சு இதுக்கு முன்னாடி. அப்படியாக அந்த இடமே ஒரு 10க்கு 10 ஒரு சின்ன வீடு தான். அது 10க்கு 10 சுவர், அது ஒரு சின்ன வீடு, ஒரு குடிசை மாதிரின்னு வைங்களேன். அந்த இடத்துல போய் நீ தங்கு அப்படின்ட்டார் பாபா. என்ன ஏன் இவ்வளவு நாளா நீங்க தவிக்க விட்டீங்க பிரபு அப்படின்னு கேட்கிறாள் அம்மா ராதாகிருஷ்ணமாய். உனக்காகத்தான் நான் இவ்வளவு நாளா காத்திருந்தேன் அப்படின்றாராம் பாபா. அங்கேயும் ஏக்கம் இருந்திருக்கு, இங்கேயும் ஏக்கம் இருந்திருக்கு. ஒரு குருவுக்கும் பக்தனுக்கும் இடையில எப்படிப்பட்ட ஒரு பரஸ்பர பிரேமம் இருக்குன்றத நம்ம இதுல பார்க்கலாம். அன்னை ஷாலாவுக்கு போகணும்,
நானா சாஹேப்பும் போறார் ஷாலாவில் கொண்டு போய் விட. அன்னை ஷாலாவுக்கு போறாங்க, நானாவும் கூட போறார். ஷாலான்னு சொல்லக்கூடிய அந்த குட்டியோண்டு இடத்துல அம்மா உள்ள தன்னுடைய திருவடியை பதிக்கிறார். இந்த ஷாலாவை பத்தி பாபா வாமனராவ் பட்டேல் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தர்கிட்ட என்ன சொல்றார் அப்படின்னா, வாமனா, நீ நினைக்கிற மாதிரி அந்த ஷாலான்ங்கிறது ஏதோ ஒரு இடம் கிடையாது. நீ அடிக்கடி இந்த துவாரகாமைக்கு வராத, உனக்கு தேவையான ஞானம் எல்லாமே உனக்கு அந்த ஷாலாவில் கிடைச்சிரும்ட்டார். ஷாலாவில் உனக்கு நிறைய கிடைச்சிரும், நீ அடிக்கடி துவாரகாமைக்கெல்லாம் வராத. ஷாலா அப்படின்றது மனித உருவை கடந்து ஆத்மாவை பார்க்கும் இடம் அப்படின்னார் பாபா. ஆத்மாவை பார்க்கக்கூடிய இடமா அந்த ஷாலான்னு சொல்லக்கூடியது. அவ்வளோ ஞானம் பொதிந்த இடம் அந்த ஷாலா. ஞானம் பொதிந்தல்ல, ஞானம் வசிக்கும் இடம். அன்னை ராதாகிருஷ்ணமாயத்தான் பாபா ஞானம் பொதிந்திருக்கக்கூடிய இடம் சொன்னார். மனிதனுடைய சரீரத்தை கடந்து உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவை நீ அங்க தரிசிக்கணும்னார் பாபா. அந்த மாதிரி உயர்ந்த வைபவமான இடம் ஷாலா அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த இடத்துல தான் தன்னுடைய திருவடியை அம்மா பதிக்கிறாங்க. நானா சாஹேப் சொல்றார், இந்த மாதிரி உனக்கு ஆகாரம்லாம் நான் இப்படியாவது ரெடி பண்றேன் அப்படின்னு சொன்ன பிறகு அம்மா சொன்னாங்களாம், நான் ஆத்ம பசியோட வந்திருக்கேன், சாதாரண பசி இல்லை, ஆத்ம பசி. எனக்கு இப்போ இந்த ஆத்ம பசி தீந்துட்டு எனக்கு பசிதாகமே எதுவும் கிடையாது. ஏன்னா உண்மையான நிலை அதுதான். ஒருத்தனுக்கு பசிக்குது அப்படின்னா சாப்பாடை முன்ன வச்சா சாப்பிட்டுட்டா அப்பாடான்பான், திரும்பவும் பசிக்க ஆரம்பிக்கும். ஆனா இது ஆத்ம பசி. ஆத்ம பசி, குரு வேணும் குரு வேணும் குரு வேணும்னு சொல்லக்கூடிய பசி ஏற்பட்டு அந்த பசியை அடங்கிட்டு அவ்வளவுதான், திரும்பவும் பசிக்காது. இந்த பசிக்கும் அந்த பசிக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் தான். பசித்திரு விழித்திருன்னார் இல்லையா வள்ளல் பெருமான். பசித்திருன்னா சாப்பாட்டுக்காக பசித்திருன்னு இல்ல, ஆத்மீக விழிப்புணர்வுக்காக நீ பசித்திரு, அதனுக்காக நீ விழித்திரு அப்படின்னார். அத போல அன்னையனுடைய அந்த பசி டோட்டல் க்ளோஸ், தீர்ந்துட்டு. ஆனாலும் இவர் கேட்கிறார், அதுக்கு அம்மா பதில் சொல்றாங்க, என்னுடைய குரு மகராஜ் ஷிரடிக்கு அழைச்சிட்டார், அழைச்ச அவருக்கு தெரியும் என்னை பார்த்துக்கிறதுக்கு, என்னை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் அப்படின்ட்டார். அம்மா சொல்லிட்டாங்க, என்னை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம், என் குரு மகராஜ் பார்த்துப்பாருனாங்க. பாபான்னு சொல்லல, சாயின்னு சொல்லல, என் குரு மகராஜ் பார்த்துப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. பாபாவை மகராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய மகராஜ் அப்படின்ற அந்த வார்த்தையை கொண்டு வந்தது அன்னை ராதாகிருஷ்ணமாய். திரும்பவும் நானா வந்துட்டார். அவர் எப்பொழுதும் தங்குற இடத்துக்கு போய் தங்கிட்டார். விடிய காலையில அன்னையினுடைய மனது ஃபுல்லா துவாரகாமாயில குருநாதனுடைய திருவடியையே நினைத்து கொண்டிருந்தது. தூக்கம் இல்லை, பசி இல்லை, தாகம் இல்லை. விடிய காத்தாலேயே அம்மா வந்துட்டாங்க துவாரகாமாய்க்கு. வந்து குருநாதனையே பார்த்த வண்ணம் நடனம் புரிய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பெல்லாம் இந்த ஆரத்தி கிடையாது, ராமநவமி கிடையாது, கோகுலாஷ்டமி, எந்த பண்டிகையும் கிடையாது. எப்பயா வருஷத்துல ஒரு நடக்கக்கூடிய இந்த கொடி ஊர்வலம் மட்டும்தான் நடக்கும். அப்படியாக பாபாவை பார்த்த சனத்துல துவாரகாமாயில தன்னிலை மறந்து மீராபாயினுடைய அபங்கம், கானாபாத்ராவினுடைய அபங்கம், அபங்க மலையா பொழிஞ்சு தள்ளுவாங்களாம் அம்மா. நடனமும் புரிவாள், சமயத்துல அப்படியே மூர்ச்சியாக கீழே விழுந்து சமாதி நிலையை அடைஞ்சிருவாளாம். ஆனா ஊர் மக்களுடைய பார்வையில என்னடா இந்த பொண்ணு நேற்று நைட்டு அந்த ஆட்டம் ஆடிச்சு, இன்னைக்கு காலையில விடிய காலையிலே வந்து இந்த ஆட்டம் ஆடுது, மயக்க வேற போட்டுட்டு என்னாச்சு ஏதாச்சுங்கிற மாதிரி எல்லாரும் ஒரு குழப்பம். மகள் சால்பதி போன்ற பக்தர்களுக்கெல்லாம் இந்த ராதாகிருஷ்ணமாயி ஏதோ ஒரு நல்ல நிலையில இருக்காங்க, ஒரு மதிப்பு மரியாதை இருந்திருக்கு சில பக்தர்களுக்கு. சில பேருக்கு ரொம்ப தான் இந்த பொண்ணு பண்றா, பாபா கிட்ட ரொம்ப இவ பண்றா அப்படின்ற மாதிரி ஒரு பொறாம குணமானது கொஞ்சம் எல்லாருடைய மனசுலையும் பாதி பேரும் மனசுல வர ஆரம்பிச்சிட்டு, மூர்ச்சை தெளிஞ்சு திரும்பியும் ஷாலாவுக்கு வர்றது, சாய்நாதரையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறது. அப்ப
பாபா தான் பிக்ஷை எடுத்த உச்சி பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு மீதிய ராதா கிருஷ்ணமாயி அம்மாவுக்கு கொடுத்து அனுப்புறார். சச்சத்தில் படிச்ச மாதிரி லக்ஷ்மிபாய் அம்மா மூலமாகவோ அல்லது அப்ப யார் இருந்தாலும் அவர்கள் மூலமாகவோ கொடுத்து அனுப்புறார். எத்தனை ரொட்டி? ஒரே ஒரு ரொட்டி. அந்த ஒரு ரொட்டிக்காக ஷாலாவிலேயே காத்து கிடப்பாலாம் அம்மா. அந்த ஏன்னா தெரிஞ்சு போச்சே, பாபா நமக்கு ஆகாரம் அவர் தான் கொடுக்கணும். என்னுடைய நாதன், என் பிராணநாதன், என்னுடைய பதி, என்னுடைய இன்னுயிர் தோழன், என்னுடைய ஆத்ம பந்து எல்லாம் சர்வமும் குருமகராஜ் தான். அதனால அவர் தான் என்னை பார்த்துக்கணுன்ற நிலையில தன்னையே ஒப்படைச்ச அந்த அன்னை குருநாதரா கிட்டேந்து வரப்பட்ட அந்த உச்சிஷ்ட பிரசாதம், சாதாரண பிரசாதம் இல்ல, அவர் எச்சி பண்ண பிரசாதம். குருநாதருடைய அந்த வாக்கு பிரம்மனுடைய வாக்கு, குருநாதருடைய திருமேனி சகல தேவதா திருமேனி. அப்ப குருநாதர் சாப்பிட்டுட்டு மிச்சத்தை கொடுக்கிறார் அப்படின்னா அது எவ்வளவு தெய்வீகமான பிரசாதமா இருக்கும். அந்த தெய்வீகமான பிரசாதத்தை அன்னைக்கு மட்டும்தான் கொடுப்பார், வேற யாருக்கும் கொடுத்தது இல்லையா. அப்படியாக அதாவது அந்த பிரசாதத்தை மட்டுமே சாப்பிட்டு உயிரோட வாழ்ந்திருக்காங்கன்னா அம்மாவினுடைய அந்த பிரேமை எவ்வளோ பெருசு. அப்படியாக ஷாலாவில் சாப்பிட்டுட்டு திரும்பவும் நானா கூட அம்மா பேசிக்கிட்டு இருக்காங்க. நானா சாஹேப் கூட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே பாபா இடையில வந்து இது கலியுகம், ஜாக்கிரதையா இரு அப்படின்றார் பாபா. ராதாகிருஷ்ணனை பார்த்து இது கலியுகம், நீ ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றார். சொல்லிட்டு திரும்பவும் வந்து ஆயினா அம்மான்னு அர்த்தம். உனக்கு இந்த பிரசாதம் நான் தரேன் இல்லையா, அந்த பிரசாதமானது என்னைக்கு நிக்குதோ அன்னைக்கு நீ இந்த உலகத்தை விட்டு நீ வந்த உலகத்துக்கே நீ போயிடணும்ட்டார். சொல்லிட்டார், ரகசியத்தை உடைச்சார் பாபா. அப்ப உனக்கு நான் தரக்கூடிய இந்த பிக்ஷை என்னைக்கு நிக்குதோ அப்ப அந்த சனமே நீ இந்த உலகத்தை விட்டு நீ எங்கிருந்து வந்தியோ அங்கேயே போயிடணும்ன்றார். உன் உலகத்துக்கு நீ போயிடுன்றார். அப்படின்னா அப்ப அந்த அன்னை யாராக இருப்பாங்க அப்படின்றத நம்ம கொஞ்சம் ஆழமா சிந்திக்கிறோம். அது மட்டும் இல்ல, நானா சாஹேப் சாந்தோர்கர் கிட்ட பாபா பெரிய ரகசியத்தை உடைக்கிறார். என்னன்னா, ராதா கிருஷ்ண மாயையை ஏன் நான் ஷீரடிக்கு இழுத்தேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டதுக்கு நீங்க தான் சாயி சொல்லணும்னு உடனே, என்னுடைய நெருங்கிய அடியார்களை ரொம்ப சீக்கிரமா துரிதமான முறையில ஆன்மீகத்துல முன்னேற்றம் அடைய வைக்கிறதுக்காகவே நான் ராதா கிருஷ்ண மாயை ஷீரடிக்கு இழுத்தேன் அப்படின்னார். சத்தியமான வார்த்தை. பாபாவுடைய ரொம்ப நெருங்கின அடியார்கள் காகா சாஹேப் தீட்சித், நானா சாஹேப் சாந்தோர்கர், பிவி தேவ், தபோல்கர், பெரிய லிஸ்டே இருக்கு. சாதுபையா நாயக், புரந்தரே, அவஸ்தி, பிவி தேவ் சொல்லிட்டேன் இல்லையா, ரேகே, வாமனராவ் பட்டேல், அவஸ்தி, புரந்தரே, காகா சாஹேப் தீட்சித், சாதுபையா நாயக், தபோல்கர், பூட்டி, இது போன்ற நிறைய லிஸ்ட் இருக்கு. அந்த அன்னையினுடைய ஷாலாவில் உட்கார்ந்து ஆன்மீக வகுப்பு எடுக்கப்பட்டு உயர்ந்த நிலைக்கு அம்மா அழைச்சிட்டு போனாங்க. அதெல்லாம் அடுத்தடுத்து சொல்லுவேன். உயர்ந்த நிலை மகானாவே ஆயிருக்காங்கன்னா பார்த்துங்களேன் சில பேர்லாம். அதெல்லாம் அது அடுத்தடுத்த லீலைகளில் வரும் பாருங்க. அப்படியாக நெருங்கின அடியார்களை உயர்ந்த நிலைக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக என்னுடைய ராதாகிருஷ்ணனை நான் ஷீரடிக்கு இழுத்தேன் அப்படின்ற ரகசியத்தையும் பாபா உடைச்சார். அதுக்கப்புறம் திரும்பவும் அன்னை ராதாகிருஷ்ணமாயி துவாரகாமாய்க்கு வர்றது, ஆடுறது, மயங்கி விழுறது, திரும்பி ஷாலாக்கு போறது, பாபா உச்சிஷ்ட பிரசாதம் கொடுத்து அனுப்புறது, இப்படியே போயின்னு இருக்கு. ஒரு முறை பாபா பிக்ஷை எடுக்கிறதுக்காக துவாரகாமாயிலேருந்து வெளில வரார். அப்படி வெளியில வரும் பொழுது ராதாகிருஷ்ணமாயி அன்னை ஷாலாவிலேருந்து பார்க்கிறாங்களாம். அந்த காட்சி இருக்கே கண்ணா, கையில புல்லாங்குழல் வச்சுண்டு ஒரு ரொம்ப அழகா நீ ஊதுவியே, அந்த அந்த குழல் இசையை கேட்டு மயங்காதவர்கள் உண்டோ? இன்னைக்கு நீ என்னன்னா ஒரு கஃப்னியை போட்டுக்கிட்டு கையில பிக்ஷாவோட எடுத்துட்டு போறியடா அப்படின்ற மாதிரி ஒரு பாவனை. ஏ கண்ணா, உனக்கு பட்டு பீதாம்பரம் உடுத்தி வைஜெயந்தி மாலை போட்டு உன்னுடைய அந்த தலையில மயில் பீல், அந்த மயில் இறகு இருக்கு இல்லையா, அதை அழகா வச்சு அதை அழகா வந்து அழகுற உன்னுடைய அம்மா யசோதா உன்னை அலங்கரிப்பாளே, இன்னைக்கு நீ என்னடா ஷிரடின்ற சேத்திரத்துல இப்படி நடந்து போறியடா
அப்படின்றது. டே கண்ணா, நீ சின்ன வயசுல இருக்கும் பொழுது வீடு வீடா போய் வெண்ணெய் திருடி சாப்பிட்டு சண்டையெல்லாம் மூட்டி விடுவியாமே, கோபியர்கள் கூட நல்லா ராசொலியெல்லாம் பண்ணுவியாமே, அப்படிப்பட்ட கண்ணா நீ என்னடா வீடு வீடா போய் பிக்ஷை வாங்கி சாப்பிட்டு இருக்கன்ற ஒரு பாவம். கண்ணனாகவே பார்த்தாள் அன்னை ராதாகிருஷ்ணமாயி பாபாவை. அப்படி பாபா நடந்து போகிறச்சையே மகராஜ் மகராஜ் மகராஜ்னே உருகுவாளாம் அம்மா. பாபா பின்னாடியே ஓடி போய் மகராஜ் மகராஜ் மகராஜ்ங்கிற மாதிரி உருகுவாங்களாம். இதை இந்த ஊர் மக்கள் பார்க்குறாங்கன்னு வைங்களேன், என்ன நினைப்பாங்க? ஏதோ பக்தியோ ஞானமோ வைராக்கியமோ கொண்ட சில பேர் அதை ஒத்துக்கலாம். ஏதோ ஒரு பித்து அவளுக்கு பிடிச்சிருக்கு, அந்த பித்து தான் அவளை இப்படி ஆட்டு வைக்குதுங்கிறத சில பேர் ஒத்துக்காங்க. சுற்றி இருக்கிற அந்த மக்கள், ஒரு படிப்பறிவோ பக்தியை பற்றி தெரியாதோ ஒரு பாமர மக்கள் என்ன நினைப்பாங்க அந்த பெண்ணை? அப்படி ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு பொறாமை வந்துட்டு பாபா கிட்ட வந்து நடனம் புரியறது, மயக்கம் போட்டு விழுறது, திரும்பி எழுந்திருக்கிறது, திரும்பி வர்றது, ஆடுறது, பாடுறது, இந்த இதில் வந்து சில பேருக்கு பிடிக்கல. பாபா முன்னாடி ஆடுறதெல்லாம் ஒரு பொண்ணாக இருந்துட்டு இந்த மாதிரிலாம் ஆடுறாளேன்ற மாதிரி ஒரு பொறாமை, ஒரு போட்டி. அதனால அந்த ஊர் மக்கள் இன்னும் கொஞ்சம் ராதாகிருஷ்ணமாயி அம்மா மேல கொஞ்சம் எண்ணம், தவறான அபிப்பிராயம் ஏற்படும்படியான நிலையும் அந்த இடத்துல உண்டாச்சு. பாபா சில சமயம் ஷிரடிலேருந்து நீம்காவுக்கோ ரகத்தாவுக்கோ போறாருன்னு தெரிஞ்சிட்டாலே பின்னாடியே ஓடுவாங்களாம் மகராஜ் மகராஜ்னு சொல்லிட்டு. யாரும் புரிஞ்சுக்கல அப்ப அன்னைய, இப்பவும் தான் யாரும் புரிஞ்சுக்கல. அப்படி மகராஜ் மகராஜ்னு ஓடுவாங்களாம். சாயி அங்கேருந்து ரிட்டன் ஷிரடிக்கு வராருன்னா அவர் லாந்தர் விளக்கு வச்சுக்கிட்டு அப்படியே பார்ப்பாங்களாம் குருநாதர் வந்துட்டாரா இல்லையான்னு. அப்படிப்பட்ட ஒரு பாவம். அந்த சமயத்துல பாபா கிட்ட 2 அடியவர்கள் இருந்தாங்க இல்லையா, அப்துல் பாபா, பாலாஜி நவாஸ்கர் பாட்டீல். 2 பேருமே ராதாகிருஷ்ணமாயி அம்மா மேல ரொம்ப அபிமானம் கொண்டவர்கள். அப்துல் பாபாட்ட சொல்லிட்டார், பாபா நீ என்ன பண்ற, நீ ஆயி கூடயே தங்குன்னு சொல்லிட்டார். அம்மா சமாதி ஆகிற வரைக்கும் அப்துல் பாபா அம்மா கூடவே இருந்திருக்கார். அம்மாவோட இடத்துல தான் படிப்பாராம், நிறைய விஷயங்கள் படிப்பாராம், நிறைய விஷயங்கள் அம்மா சொல்லியும் கொடுப்பாங்களாம். பாலாஜி நவாஸ்கர் பாட்டீல் குருநாதர் நடந்து போகக்கூடிய இடங்கள் எல்லாம் ஆயி பார்க்கும் பொழுது ஆயி கூப்பிட்டு அவரை ஒரு சிறந்ததான சேவையை செய்கிற, இதெல்லாம் மகத்தான சேவை, இதுக்கப்புறம் இனிமே நானே அந்த சேவையை நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பாலாஜி நவாஸ்கர் பாட்டீலுக்கும் அப்துல் பாபாவுக்கும் குருநாதருடைய சேவையினுடைய மகத்துவத்தை எடுத்து சொல்லி அவங்களை இன்னும் சேவை செய்யறதுக்கான விஷயத்தை இன்னும் அதிகப்படுத்தினாங்களாம் அம்மா. ஒரு முறை ஷிரடியில் எல்லா இடங்களையும் சுற்றி பார்க்கணுன்றதுக்காக அன்னை என்னைக்குமே முக்காடு இருக்கும், இந்த முழங்கால் வரைக்கும் முடி, அவ்வளோ பெரிய நீளமான முடி, திருவடி தெரியும், கை தெரியும், வேற எதுவும் தெரியாது. ஒரு முறை ஷிரடியை சுற்றி பார்க்கறதுக்காக அவங்க போகிறாங்க. போகிற வழியெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாபா நடந்து போகக்கூடிய இடம், குருஸ்தானம், அந்த லெண்டி ஓடை எல்லாமே வந்து ஒரு பராமரிப்பு இல்லாமல், சுத்தம் சுகாதாரம் இல்லாமல் ரொம்ப ஒரு கேவலமான நிலையில் இருக்கு. ஒரு ஜீவராசிகளுடைய மலமோ மூத்திரமோ எல்லாம் வந்து ஒரு வேகம் அடிக்கிற மாதிரி இருக்கு அந்த ஊருடைய நிலைமை. சுத்தம் இல்லாத சுகாதாரம் இல்லாத ஊரா ஒரு கிராமமா இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு ஷாலாவுக்கு வந்து கதறி 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 அழுகுறாங்களாம் அம்மா. இங்க இருக்கிறது எப்பேற்பட்ட சுவாமி, இந்த 7-14 உலகங்களையும் ஆளக்கூடிய உத்தமமான பரபிரம்மே இந்த பூமியில சாயிநாதனா வந்திருக்கு. ஆனா அந்த சாயிநாதராகிய சுவாமி இருக்கிற இந்த ஊரானது ஏன் இப்படி இருக்கு அப்படின்றத யோசனை பண்ணி ஒரு மகா சங்கல்பம் எடுக்கிறாங்க. என்ன சங்கல்பமா, இந்த ஷிரடியே என்னுடைய பண்டர்பூர், சாய்நாதர் தான் என்னுடைய விட்டல், ஆகையினால பண்டர்பூர் கஷேத்திரத்துல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஏற்படுத்தி அவங்க கொண்டாட்டங்களோட கொண்டாடுறார்களோ அதே போல ஷிரடி கஷேத்திரத்திலையும் அதே கொண்டாட்டம் அதே விசேஷங்கள் இருக்கணுங்கிறது பெரிய சங்கல்பம்.
பண்டர்பூர் சேத்திரத்துக்கு நிகரா இந்த ஷிரடி குக்கிராமத்தை சேத்திரமாக்கணும், பெரிய சமஸ்தானமா மார்த்தணுங்கிறது அம்மாவுடைய சங்கல்பமா இருந்தது. அது மட்டும் இல்ல, குருநாதர் எங்கெல்லாம் போகிறாரோ அந்த இடமெல்லாம் சுத்தமா சுகாதாரமா இருக்கணுங்கிறது அன்னையினுடைய சங்கல்பமா இருந்தது. இதெல்லாம் அம்மா நினைச்சு பார்த்து ஷாலாவில் தியானிக்கிறாங்க. இந்த ஷிரடிய, இந்த குக்கிராமத்தை பெரிய சேத்திரமா மாற்றணும். அது மட்டும் இல்ல, சமஸ்தானமா மாற்றணும். இந்த சமஸ்தானத்தினுடைய ராஜாவா எப்படி அயோத்தியாவை ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ஆண்டாரோ, எப்படி துவாரகைய ஸ்ரீ கண்ணபெருமான் ஆண்டாரோ, எப்படி பண்டரிபுரத்துல பண்டரிநாதன் அந்த ஊரை ஆள்றாரோ, அத போல இந்த ஷிரடின்ற பெரிய சமஸ்தானத்தினுடைய ராஜாவா சாய்நாதர் திகழணும். சாய்நாதர் நடந்து போகக்கூடிய வழி எங்கும் சுத்தமும் சுகாதாரமா இருக்கணும். அதுக்கு இந்த ஊரே சுத்தமாக்கணும். சாய்நாதருடைய விஷயங்கள், அவர் நடந்து போகிறார் அப்படின்னா 10 பேர் அவர் பின்னாடி பஜனை பண்ணிட்டு போகணும். அது மட்டும் இல்ல, ராஜாத்தி ராஜனாவே பாபா இந்த ஊர்ல நடந்து போகணும். அது மட்டும் இல்ல, சாய்நாதருடைய துவாரகா மாயில வாயிற்காவலர்கள் இருக்கணும். எப்படி இந்த பெருமாள் கோவிலுக்கும் சிவபெருமான் கோவிலுக்கெல்லாம் போறோம் இல்லையா, போகும்பொழுது 2 வாயிற்காவலர்கள் இருப்பாங்க இல்லையா, சோப்தார்கள். அந்த மாதிரி துவாரகா மாயில மகராஜனுக்கு காவலர்களா 2 பேர் என்னைக்கும் இருக்கணும். கையில இது தாங்கி சோப்தார்கள் கையில வச்சிருப்பாங்க, ஒரு பெரிய இது மாதிரி. அதை தாங்கி கொண்டு 2 பேர் இருக்கணும். பாபாவுக்கு நித்தியமான வழிபாடு நடக்கணும். பாபாவுக்கு ஆரத்திகள் செய்யணும். பண்டரிபுரத்துல விட்டலனுக்கு எப்படிலாம் ஆரத்தி நடக்குதோ அதை போல ஷிரடியில பாபாவுக்கு ஆரத்தி வழிபாடு பண்ணணும். பண்டர்பூர்ல எப்படி ராமநவமி உற்சவம் நடக்குதோ அதே போல ஷிரடியில ராமநவமி உற்சவம் நடக்கணும். கோகுலாஷ்டமி நடக்கணும். குரு பூர்ணிமா, குரு பூர்ணிமானா என்ன, வியாச பூர்ணிமா தான் குரு பூர்ணிமா. குரு பூர்ணிமாவை சீரும் சிறப்புமா இந்த ஷிரடி மண்ணில் கொண்டாடி சாய்நாதருடைய மகத்துவத்தை உலகமெங்கும் தெரிவிக்கணும். அது மட்டும் இல்ல, சாய்நாதர் எப்பொழுதும் இதெல்லாம் அம்மா நோட் பண்ணியிருக்கா. இந்த ஷிரடி கிராமம் எப்படி இருக்கு, மக்கள் எப்படி இருக்காங்க, மக்கள் தன்னை பத்தி என்ன பேசுறாங்க, சாய்நாதர் எப்படி எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு துவாரகாமாயில இருக்கார், அவர் எப்படி ஒன்னட்டு ஒரு நாள் சாவடியில போய் மாறி மாறி தூங்குறார், இதெல்லாம் கவனிச்சு பார்த்துட்டு தான் இந்த குக்கிராமத்தையே சேத்திரமா நம்ம மாத்தணுன்றதுக்காக பாபா ஒன்னட்டு ஒரு நாள் இந்த துவாரகாமாயிலேருந்து சாவடிக்கு போறார் இல்லையா, அத பெரிய உற்சவமாவே, அதாவது பெரிய விழா கொண்டாட்டமாவே பாபாவை சாவடி ஊர்வலமாவே கொண்டாடணும். இந்த மாதிரிலாம் நிறைய சங்கல்பம் அம்மா எடுக்கிறாங்க. பாபா உட்கார்ற சிம்மாசனம் வெள்ளியால தங்கத்தினால செய்யப்பட்ட சிம்மாசனமாவே இருக்கணுமா. பாபா உயர்ந்த பட்டு வஸ்திரங்கள் உடுத்தி ராஜாவா திகழணுமா. பாபாவுடைய இந்த புனிதமான சேத்திரம் அயோத்திக்கு நிகராக, துவாரகைக்கு நிகராக, பண்டர்பூருக்கு நிகராக, திருப்பதி ஏழுமலையானுடைய ஆலயத்துக்கு அந்த தர்பாருக்கு சமமாக இந்த சேத்திரம் மாறணும். அதுக்கு ஏத்த மாதிரி நான் உழைக்கணும், பெரிய சமஸ்தானமா நான் மாத்தணுங்கிற ஒரு பெரிய சங்கல்பத்தை தன்னுடைய பிரேம பக்தியினால அம்மா இந்த சங்கல்பத்தை எல்லாம் எடுக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் உட்கார்ந்த நிலையில யோசிச்சு பார்க்கறாங்க. இதெல்லாம் எப்படி பண்ணணும், இப்படிலாம் இந்த ஊர் மாறணும், இந்த குக்கிராமம் இப்படிப்பட்ட உயர்ந்த நிலையை அடையணும், பெரிய பெரிய விழாக்கள் கொண்டாடணும், பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் இங்க வரணும், பெரிய பெரிய சர்க்கார்லாம் இந்த பூமிக்கு வரணும், பாபாவை தரிசிக்கணும். அவங்க மூலமா நம்ம நிறைய விஷயங்களை எடுத்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்பொழுதும் நித்திய அன்னதானம். ஷிரடிக்கு வரக்கூடிய எந்த ஜீவனும் சாப்பிடாம போகக்கூடாது, பாபாவை பார்த்துட்டு வெறுங்கையோட போகக்கூடாது. இதெல்லாம் சொல்லிட்டே போலாம், அம்மாவுடைய சங்கல்பத்தை சொல்லிக்கிட்டே போலாம். அந்த மாதிரி அவங்க நினைச்சாங்க, அன்னைக்கு சங்கல்பம் எடுத்தாங்க. அந்த சங்கல்பத்தினுடைய விளைவா இன்னைக்கு எப்படி ஷிரடி இருக்கு அப்படின்றது சாட்சியா நீங்களே பார்க்கலாம். இது எல்லாமே அன்னை ஸ்ரீ ராதாகிருஷ்ணமாயினுடைய மகா சங்கல்பம். உங்களுக்கு எடுத்துக்காட்ட சொல்றனே, குருதேவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் மகாசமாதி எழுதினதுக்கு அப்புறமா
சாரதா தேவி அன்னையினுடைய உழைப்பு தான் இன்னைக்கு இந்த ராமகிருஷ்ணா மிஷன். விவேகானந்தர் அந்த அன்னையினுடைய தியாகம், அந்த அன்னையினுடைய பிரேம பக்தி, அந்த அன்னையினுடைய கடுமையான உழைப்பு தான் இன்னைக்கு ராமகிருஷ்ணா மிஷனா இருக்கு. அதே மாதிரி கஞ்சங்காடு கேரளால பப்பா ராமதாஸ் சுவாமிகளை கத்தின்னு வாழ்ந்த கிருஷ்ணாபாய் மாதாஜி, அந்த கிருஷ்ணாபாய் மாதாஜியினுடைய தியாகம், கிருஷ்ணாபாய் மாதாஜியினுடைய பிரேம பக்தின்னு ஒன்று இல்லைன்னா ஆனந்த ஆசிரமமே உருவாயிருக்காது. அது மட்டும் இல்ல, அரவிந்தர் கூட அன்னை பாண்டிச்சேரி, அந்த அன்னைன்னு ஒரு அந்த பெரிய மகாத்மா இல்லை அப்படின்னா அரவிந்தருடைய புகழும் வெளில வந்திருக்காது. பெரிய அரவிந்தர் அன்னைனாலே ஒரு எவ்வளவு பெரிய ஆனந்தம், அந்த ஆனந்தத்தினுடைய நிலையமே இல்லாம போயிருக்கும். அதே போல திருவண்ணாமலையில யோகி ராம் சரத் மகாராஜ், தேவகி மாதாஜி, தேவகி மாதாஜின்னு ஒரு அன்னை அந்த ஆசிரமத்தினுடைய நிலை சரியில்லாம போயிருக்கும். அந்த அன்னை குருநாதனுக்காகவே தன்னை முழுசா அர்ப்பணிச்சு சரணாகதி அடைந்து அந்த ஆசிரமத்துக்காகவும் குருநாதனுக்காகவும் குருநாதருடைய உபதேசத்தை வெளில கொண்டு வந்து குருநாதருடைய மகத்துவத்தை இன்னைக்கு வெளிக்கொண்டு வந்திருக்காங்க அன்னை தேவகி மாதாஜி. அத போல உபாசினி மகராஜ் சகோரி, ஷிரடியிலேருந்து பக்கம் 5 கிலோமீட்டர், அங்க கோதாவரி மாதாஜியினுடைய கடுமையான உழைப்பும் அர்ப்பணிப்பும் சரணாகதியும் இல்லைன்னா சகோரின்ற கிராமத்துல உபாசினி மகராஜ் ஆசிரமமே உருவாயிருக்காது. இவங்களுக்கும் அன்னை ராதாகிருஷ்ணமாக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, சாரதா தேவி அன்னையோ, அரவிந்தர் கூட வாழ்ந்த அன்னையோ, பப்பா ராமதாஸ் சுவாமி கூட இருந்த கிருஷ்ணாபாய் மாதாஜியோ, கோதாவரி மாதாஜியோ, இது போன்ற அன்னைகளுடைய பெருமை இன்னைக்கு உலகத்துல பேசப்படுது, அவங்களுக்கு வழிபாடும் செய்யப்படுது. ஆனால் ஷிரடிக்கு இன்னைக்கு பெரிய சமஸ்தானமாக்கி சாய்நாதரை மகாராஜாவா மாத்தி இன்னைக்கு அழகுற நமக்கு கொடுத்த அன்னை ராதாகிருஷ்ணமாயினுடைய பெருமைகளோ, அந்த அன்னையினுடைய வழிபாடோ, அந்த அன்னையினுடைய நினைவாகவோ ஒண்ணுமே கிடையாது ஷிரடியில. இதுதான் அவங்க அத்தனை மகான்களும் போற்றப்படுறாங்க. சாரதா தேவியிலேருந்து கோதாவரி மாதாஜிலேருந்து எல்லா மகான்களும். ஆனால் ஷிரடியில அன்னை ராதாகிருஷ்ணமாயி போற்றப்படுதல் இல்லை. இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஒரு சாதாரண பெண்ணா இருக்க முடியுமா? அந்த மாதிரிலாம் சங்கல்பம் எடுத்து அதை அப்படியே நடத்தி வைக்கிறதுன்றது சாதாரணமான பெண்ணால முடியுமா? ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அவங்க ஷிரடிக்கு வரத்துக்கு முன்னாடி அவங்க ஒரு யோகினியா இருந்தாங்க. பாபாவுடைய திருவடியை கண்ட உடனே பாபா அவருடைய திருவடியில தன்னையே தந்தாங்க. குருநாதர் தன்னையே அன்னைக்கு தந்தார். ராதாகிருஷ்ணமா என்ற தீட்சா நாமம் கொடுக்கப்பட்டது. பரபிரம்மமாகிய சாய்நாதரோடு ஒன்று கலந்தாங்க. வாழும் பொழுதே நித்திய ஜீவன் முக்தி நிலையா. அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில இருக்கிறவங்க எனக்கு போதும், இதுக்கு மேல நான் அசைய மாட்டேன், இப்பவே நான் பிராணனை விட்டு உங்ககிட்ட வந்துடுறேன்லாம் சொல்லல பாபாட்ட. அப்ப ஏதோ ஒரு விஷயத்துக்காக, ஏதோ ஒரு தெய்வீக காரியத்துக்காக தானே அம்மா ஷிரடியில பாபாவால இருக்க வைக்கப்பட்டாங்க. அது எதுக்கு அப்படின்னா, பாபா சொன்னார் இல்லையா, ஷிரடியில எதிர்காலத்துல பெரிய பெரிய பில்டிங் வரும், பெரிய பெரிய விழா நடக்கும், என்னுடைய சர்க்கார்லாம் வருவாங்க, பிராமணர்கள்லாம் வருவாங்க, நிறைய ஊர்வலங்கள் நடக்கும் சொன்னார் இல்லையா. அதை எடுத்து நடத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா, அந்த நபர் தான் அன்னை ராதாகிருஷ்ணமாய். இப்ப புரியுதுங்களா? அவ்வளோ ஈஸி இல்லை. இந்த சாயி சச்சரத்துல 6வது அத்தியாயத்துல ராதாகிருஷ்ணமாயின் கடுமையான பேருழைப்பால் தான் ஷீரடி சமஸ்தானமாகியதன் கொட்டெழுத்துல போட்டிருக்காங்களே. என்னைக்காவது ஒரு நாள் நீங்க யாராவது இந்த வரிக்கு என்ன அர்த்தம், இந்த ராதாகிருஷ்ணமாயின்கிறவள் யார், இந்த அன்னையினுடைய பின்னணி என்ன, இந்த அன்னை எப்படி உழைச்சிருந்தா ஷிரடி சமஸ்தானமாயிருக்குங்கிறத யாராவது நினைச்சு பார்த்திருக்கீங்களா? அதுதான் என்னுடைய ஒரு பெரிய கேள்வியே. நினைச்சு பார்த்ததுனால எண்ணற்ற அடியார்கள் கடை தேறி இருக்காங்க. நம்மலாம் யோசிக்கணும், இவ்வளோ பெரிய விஷயத்தை எப்படி அந்த அன்னை ஒன்று இருந்து கொண்டு பண்ணாங்க அப்படின்றத நம்ம ஆழமா சிந்திக்கணும். குரு கிருப்பைன்னு ஒன்று இல்லைன்னா இது நடக்காது, சத்தியம் தானே. அப்ப அன்னை அந்த மாதிரி ஒரு மகா சங்கல்பம் எடுக்கிறாங்க. சாய்நாதர் எங்க போனாலும் மகராஜன் ஓடி வரதும், சாய்நாதர் கிட்ட எந்த பக்தர்கள் வந்தாலும் பாபாவுக்கு அஷ்டோபச்சார சோடசோபச்சார பூஜைலாம் பண்ணணும், அதுக்காக பொருள்லாம் வாங்கணும், வாங்கிட்டு வந்து கொடுங்கன்னு கேட்கறதும்,
பாபாவுக்கு பற்பல விதமான சேவைகள் எல்லாம் பண்ணணும். அந்த சேவைகளுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பக்தர்கள்ட்ட கேட்டு வாங்குறதும் இந்த மாதிரி இருந்ததுனால எங்கிருந்தோ வந்தா இந்த பொண்ணு பாபா கிட்ட வரக்கூடிய பக்தர்கள்ட்ட அது வேணும் இது வேணும் கேட்டு வாங்கி வச்சுக்கிறாளே, இவளை உண்டலன்னு ஆக்கணுன்ற மாதிரி ஷிரடியில அப்போதைக்கே வாழ்ந்த மக்கள் சில பேர் அந்த அன்னை ராதாகிருஷ்ணமாயி மேல கோபப்பட்டு பொறாமப்பட்டிருக்காங்க. ராதாகிருஷ்ணமாய் என்னை ஆரம்ப காலகட்டத்தில் பாபாவுடைய துவாரகா மாயில தன்னிலை மறந்து அபங்கங்கள் பாடி மூர்ச்சையாகி சமாதி நிலைக்கு போய் திரும்பவும் மூர்ச்சை சரியாகி திரும்பவும் ஷாலாவுக்கு வர்றது, பாபா கொடுக்கப்பட்ட உச்சிஷ்ட பிரசாதத்தை சாப்பிட்றது, இதுவாகவே வாழ்ந்திருக்காங்க ஆரம்ப காலகட்டத்தில். அதுக்கப்புறம் பாபா சாவடிக்கு போயிட்டாரு அப்படின்னா அப்துல் பாபாவையோ இல்லை சில அடியார்களையோ கூப்பிட்டு கொண்டு பாபா எப்பொழுதும் துணி எரிச்சுட்டு இருக்கார் இல்லையா, அந்த துணியினால அந்த கருப்பு புகை அவர் இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும் சூழ்ந்துரும். அப்படி சூழும் பொழுது கரியாயிடும். ஸோ அன்னைக்கு நைட்டு ஒரு தீப்பந்தத்தை வைத்து கொண்டு துவாரகா மாயையே சுத்தப்படுத்தி வெள்ளை பெயிண்ட் அடிச்சு பாபா திருப்பி துவாரகா மாய்க்கு வந்தார்னா அப்படி பார்ப்பாராம், யார் இந்த சேவையை பண்ணதுன்னு அவரே கேட்பாராம். ஆயிதான் செஞ்சன உடனே அப்படியே மௌனியா போயிடுவாராம் பாபா. அந்த தருணத்துல ராதாகிருஷ்ணமாயி யாரு, அவ எங்கிருந்து வந்தா அப்படின்றத ஷியாமா கேட்கிறார். ஷியாமா கேட்டதுக்கு பாபா என்ன தெரியுமா சொன்னாரு, இந்த ராதாகிருஷ்ணமாயி முற்பிறவிகள்ல எனக்கு ரொம்ப மிகவும் நெருக்கமானவள்னு சொல்லியிருக்கார். எனக்கு ரொம்ப பிடிச்சவன்னு சொல்லல, நெருக்கமானவள் அப்படின்னு சொல்றதோட மட்டும் இல்லாம சரீர சம்பந்தம் கிடையாது எனக்கும் அவளுக்கும், ஆத்மபந்தமா என்னில் என்றும் உறைபவள்னு சொல்லியிருக்கார். ஆத்மபந்தம்னா என்ன? ஆத்மபந்த சரீர சம்பந்தத்தோட தான் பாபா ஷியாமா 72 ஜென்மா, சாந்தோர்கர் பல ஜென்மா, இன்னும் சில அடியார்கள் பல நூற்றாண்டுகளா ஃபாலோ பண்றேன்னு பாபா சொல்லியிருக்கார். இதெல்லாம் சரீர சம்பந்தமான பந்தங்கள். ஆனால் அன்னை ராதாகிருஷ்ணமாயை பார்த்து அந்த அன்னை அவளுக்கும் எனக்கும் ஆத்மபந்தமா என்னில் எப்பொழுதும் உறைபவள்னு சொல்றார் அப்படின்னா, அப்ப அந்த அன்னையினுடைய அந்த உயர்ந்ததான ரூபம் எப்படிப்பட்டதுங்கிறத நம்ம கிளீனா உணரணும். ஷியாமாட்டா அப்படி சொல்றார் பாபா. அது போக ஷிரடியில மக்களுடைய அந்த பொறாமையான குணம், அவளை திட்டணும், அவளை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சில பேர்லாம் கங்கணம் கட்டி நிற்கிறாங்க. ஏன் அப்படின்னா பாபாவை மொத்தமா அவ போக்கஸ் பண்றா, பாபாவுடைய முழுமையான கடைக்கண் பார்வை அவ மேல மட்டும் இருக்கணும்னு அவ நினைக்கிறான்ங்கிற மாதிரி தப்பான அபிப்பிராயம் ஏற்பட்டு போச்சு அங்க. அதனாலதான் என்னவோ பாபா சொன்னார் இல்லையா ஆரம்பத்துல, இது கலியுகம் ஜாக்கிரதையா இருன்னு. அப்ப அம்மாவுடைய மனசுல எந்த கள்ளமும் கிடையாது, கபடமும் கிடையாது. ஏன்னா அதை அடைய வேண்டியது எதுவுமே இல்லை, அடைஞ்சாச்சு. அது ஏன் வந்திருக்குன்னா குரு சேவைக்காக வந்திருக்கு. அதனுடைய காரியத்தை செய்ய விடாம பல பேர் இடைஞ்சல் தந்திருக்காங்க. ஆனாலும் அதை எதிர்த்து கொண்டு குருநாதனுக்கு பாடுபட்டு சேவை பண்ணிட்டு இருக்காங்க அம்மா. அப்படியாக ஒரு முறை நானா சாஹிப் சாந்தோர்கர் வந்து ஷிரடிக்கு வரார். ஷிரடிக்கு வரும் பொழுது சில பேர்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நானா சாஹிப் சாந்தோர்கர் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நீங்க தானே இந்த பொண்ணை அலசந்து விட்டீங்க, இந்த பொண்ணு இந்த மாதிரிலாம் பண்றா, யாரும் கேட்க முடியல, பாபாவும் கேட்க மாட்டேங்கிறாரு, நீங்களாவது எடுத்து சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி ஒரு தப்பான அபிப்பிராயத்தோட நானா சாஹிப் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நானா சாஹிப்க்கு நல்லா தெரியும், இந்த ராதாகிருஷ்ணமாய் சுந்தராபாயா இருந்ததுலேருந்து சின்ன குழந்தையிலேருந்து தெரியுன்றதுனால இந்த அன்னையனுடைய பக்தியையோ ஞானத்தையோ வைராக்கியத்தையோ அவங்க இந்த மக்கள் புரிஞ்சுக்கல. பாபாவையே ஆரம்ப காலத்தில் புரிஞ்சுக்கல, அப்புறம் எப்படி அன்னையை புரிஞ்சுக்க முடியுமா? முடியாது இல்லையா? அப்ப நானா சாஹிப் வந்து பாபா கிட்ட போயிட்டு, பாபா சொல்றார் நீ ஆய்கிட்ட போயிட்டு வான்றார். ராதாகிருஷ்ணமாய் அன்னையோடைய சாலாவுக்கு நானா சாஹிப் சாந்தோர்கர் வரார். நானா சாஹிப்பை பார்த்து வாங்க பெரியப்பா அப்படின்னு சொல்லி ராதாகிருஷ்ணமாய் அம்மா குடிக்கிறதுக்கு ஜலம்லாம் கொடுத்து உபசரிக்கிறாங்க. அப்படி உபசரிக்கும் பொழுது நானா சாஹிப் கேட்கிறார், ஆயி
உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் நான் பேசணும் அப்படின்ன உடனே நானா சாஹேப்போட மனசுல என்ன ஓட்ட ஓடுதுன்றத உடனே பிரதிபலிச்சாங்க அம்மா. பாபா பல பக்தர்களுடைய மனசுல என்ன ஓட்ட ஓடுதுங்கிறத கவனிச்சு பதில் சொல்றத போல அன்னை ராதாகிருஷ்ணமாயி கூட பல பக்தருடைய ஹிருதயத்துல என்ன ஓட்டம் ஓடுதுன்றத கண்டறிந்து சொல்வாங்களாம். அப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்திதி அது. வெளியில யாருக்கும் சொல்லல, சில பேர் தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி நானா என்ன சொல்ல வராருன்றத உணர்ந்த அன்னை அவங்களே பதில் சொல்றாங்களாம். எனக்கு நல்லா தெரியும் பெரியப்பா, என்னை பத்தி சில பேர் அப்படி இப்படியும் பேசுறாங்க. நான் எல்லாரையும் பத்தி ஒரே வாரத்துல புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாரையும் பத்தி நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, பாபாவுடைய பூர்ணமான கருணை என் மேல மட்டும்தான் விழணும்னு நான் நினைக்கிறதா அவங்க நினைக்கிறாங்க. அதனால எல்லாருடைய பார்வையும் வேறுபடுது. பாபா எங்கேயாவது வெளியில போனாக்கா மகராஜன் நான் பின்னாடி ஓடுறதையும் பார்த்துட்டு, பாபா இங்கேயாவது லெண்டி தோட்டம் போனார்னா பின்னாடியே ஓடி போய் அவருக்கு முன்னாடி நிற்கிறது, இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாருடைய மனசுலையும் என்ன மாதிரி ஒரு எண்ண ஓட்டம் ஓடுதுன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் பெரியப்பா, பாபாவுக்கு சமர்ப்பிக்க வேண்டிய சோடச உபச்சார பொருள் ராஜ உபச்சாரங்கள்ல ஒரு குறையுமே வரக்கூடாதுன்றது என்னுடைய ஒரு சங்கல்பம். இதுதான் பாபாவுடைய சங்கல்பமும். அது மட்டும் இல்ல, என்னுடைய சாய்நாதர் அவர்தான் எனக்கு குரு, அவர்தான் எனக்கு மாதா, அவர்தான் எனக்கு பிதா, அவர்தான் எனக்கு பதி, அவர்தான் எனக்கு இன்னுயிர் தோழன், சர்வமும் என்னுடைய சாய்நாதர் தான் எனக்கு. அவருடைய பூர்ணமான கிருபையினாலதான் நான் என்ன உணர்ந்தேன். அந்த சுவாமிக்கு செய்ய வேண்டிய ஒவ்வொரு காரியங்களையும் செய்யாம நான் விட மாட்டேன் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்த மக்களுக்கு இன்னும் ஒன்றும் தெரியல. இன்னும் 10-15 வருஷத்துல பாபாவுடைய மகராஜுடைய பெருமை பெரிய அளவுல போக போகுது. எல்லா தேசமெங்கும் அவருடைய புகழ் போய் எல்லாரும் இங்க தேடி வர போறாங்க அப்படின்றத ரொம்ப தூரத்து பார்வைய நானா சாஹேப் கிட்ட. அது மட்டும் இல்ல, ராதாகிருஷ்ணமாயிக்கே ஷிரடியை பத்தின தூர திருஷ்டி பார்வை, அதாவது எதிர்காலத்துல என்ன நடக்க போகுது இந்த ஷிரடியில, சாயிநாதர் எப்படி உலகம் முழுக்க பரவ போறார், அவருடைய பெருமைகள் எவ்வளவு பேசப்பட பொழுது, எல்லாமே அன்னை ராதாகிருஷ்ணமாயினுடைய கையில உள்ளங்கை நெல்லிக்கனி போல எல்லாமே கரைச்சு குடிச்சவங்க மாதிரி இருந்திருக்காங்க அம்மா. ஆனாலும் ராதாகிருஷ்ணமயமா மேல அம்மா நானா சாஹேப் கிட்ட சொல்றாங்க என்னன்னா, ஒரு அவதார புருஷன் நடக்கக்கூடிய இந்த மண்ணு பக்தர்களால சேகரிக்கப்பட்டு பூஜிக்கப்படும். பாபாவுடைய அக்னி குண்டத்திலிருந்து வரக்கூடிய உதி சாம்பலானது எல்லா விதமான நோய்களையும் அது பூர்ணமா போக்கும். அதுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. அது மட்டும் இல்ல, பாபாவுடைய உதியானது அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடியது, அவ்வளவு உயர்ந்ததானது, பவித்திரமானது. சாய்நாதர் வெறும் ஏழை ஃபக்கீர மாதிரி எல்லாரும் நினைக்கிறாங்க. அவர் ஃபக்கீர் இல்ல, ஒரு கேன ஃபக்கீரும் இல்ல, மும்மூர்த்திகள் ஒரு சேர வந்த தத்தாத்ரேயர் தான் இந்த சாய்நாதர் அப்படின்றத ரொம்ப தெளிவான முறையில அம்மா நானா சாஹேப் கிட்ட சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, பாபாவுக்கு மகராஜுக்கு 4 வேளை ஆரத்தி ஆடி பாடி தூப தீபம் நைவேத்தியம் அர்க்கியம் பாத்தியம் எல்லா விதமான உபச்சாரங்களும் குருநாதனுக்கு நடக்கணும். அதுதான் என்னுடைய தெய்வீக சங்கல்பம். இதற்காகத்தான் நான் பிறவி எடுத்து வந்திருக்கேன். அது மட்டும் இல்ல, என்னுடைய உடல் மனம் பொருள் ஆவி என சர்வத்தையும் என்னுடைய குரு மகராஜுடைய திருவடியில நான் பூர்ணமா சமர்ப்பணம் பண்ணிட்டேன். அவருக்காகத்தான் நான் இந்த உயிரை கையில பிடிச்சு வச்சிருக்கேன் அப்படின்றதையும் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, என்னுடைய வாழ்நாளுடைய குறிக்கோள் என்ன தெரியுமா பெரியப்பா, சாய்நாதருடைய சேவையிலேயே என்னுடைய ஆயுளை கழிக்கிறது தான் என்னுடைய லட்சியம்ன்றாங்க. எவ்வளவு பெரிய விஷயங்கள் பாருங்க. அது மட்டும் இல்ல, நானா சாஹேப் சொல்றார், கொஞ்சம் ஒரு மனசு ஒரு மாதிரி ஆயிட்டு, இப்படிப்பட்ட பாபா பக்தியோட இருக்கிற இந்த பொண்ணை பார்த்தா இந்த மக்கள் இப்படிலாம் பேசுறாங்க அப்படின்ற மாதிரி வருத்தம். நீ எல்லாம் சொல்றது சரிதான் ஆயி, ஆனா இழுக்கிறாரு. இழுத்த உடனே அம்மா திரும்ப பதில் கொடுக்குறாங்க. அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நான் அப்படி என்னதான் தப்பு பண்ணிட்டேன், நான் ஒரு அனாதரவான ஒரு ஏழை, ஒரு விதவை,
கடவுள் என்னை இந்த நிலையில இங்க தள்ளியிருக்கார், நான் குரு மகராஜ் கிட்ட அடைக்கலம் பூந்திருக்கேன். லக்ஷ்மி பாயா இருக்கட்டும், பாய்ஜா பாயா இருக்கட்டும், இவங்களும் பெண்கள் தானே, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகை ஏன் எனக்கு கொடுக்க கூடாதா அப்படின்ற மாதிரி ஒரு விதமான அழுகையோட அம்மா பேசுறா. அது மட்டும் இல்ல, கணவன் இருக்கிறவங்களை ஆதரிக்கக்கூடிய இந்த மக்கள் கணவன் இல்லாத என்ன மட்டும் ஏன் இப்படி திறத்துறாங்க, என்ன மட்டும் ஏன் இப்படிலாம் கண்டபடி பேசுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஆனாலும் ஆகட்டும், என்னுடைய லட்சியம் என் மகராஜுடைய சேவைக்காக. இந்த ஸ்ரத்தா சபூரின்னு சொல்லக்கூடிய 2 ரூபாய் நாணயத்தை என் மகராஜ் கிட்ட நான் கொடுத்துட்டேன். இனி என்ன நடந்தாலும் என் மகராஜுடைய லீலை அப்படின்றத அம்மா சொல்லி முடிக்கிறாங்க. நானா சாஹேப்க்கு என்ன சொல்றதுனே தெரியல. இந்த மாதிரிலாம் அம்மா பேசுறாங்களே அப்படின்னா, அந்த காலத்துல ராதாகிருஷ்ணமாயி அம்மா ஷிரடிக்கு வந்த கொஞ்ச நாட்கள்ல எவ்வளோ இன்னல்களை அவங்க சந்திச்சிருப்பாங்க அப்படின்றத நம்ம கொஞ்சம் உணரணும். ஆனா என்னதான் இவ்வளோ இன்னல்கள் வந்தாலும், தடைகள் வந்தாலும், குருநாதருடைய சேவையை விடாம செய்திருக்காங்க. இது எல்லாமே ஒரு சோதனை தான், இது எல்லாமே பாபாவுடைய ஒரு விளையாட்டு. என்னதான் தன்னை தானறிந்து பரபிரம்மத்தோட ஒன்று இருந்தாலும், இந்த பூமியில உடம்போட நீ வந்துட்டீன்னா சில பல கஷ்டங்களை அனுபவிச்சுதான் ஆகணும். இயேசு கிறிஸ்து கையையும் காலையும் கட்டி போட்டு ஆணி அடிச்சு சிலுவையில பார்த்தீங்க இல்லையா எல்லாரும், அவருக்கே அந்த கதி. சொல்றது புரியுதுங்களா? பாபாவையே அந்த படாத படப்படுத்தி எடுத்தாங்களே அப்ப ஆரம்ப காலத்துல. இப்ப இந்த ராதாகிருஷ்ணமாயின்னு சொல்லக்கூடிய இந்த பொண்ணை எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம கொஞ்சம் ஆழமா யோசனை பண்ணி பார்க்கணும். ராதாகிருஷ்ணமாயி அம்மாவுடைய இந்த சகிப்புத்தன்மை, ஒரு சுத்தமான ஸ்படிகமான ஒரு பிரேம பக்தி, இதெல்லாம் பார்த்துட்டு நானா சாஹேப் அப்படியே மனசு உருகி, உன்னுடைய சங்கல்பம் எதுவோ அது எல்லாமே சாய்நாதருடைய கிருபை இருக்கட்டும்மா அப்படின்னு சொல்லி அவர் அங்கிருந்து புறப்பட்டுறார். புறப்பட்டுட்டு நேரா பாபாட்ட போறார். பாபா என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த மக்கள் மூட மக்கள், எது உண்மையான பக்தி, யார் கள்ளக்கபடத்தோட நடக்கிறாங்கிறத கூட, அதாவது அதை பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு புத்தியும் இல்லாம இருக்காங்களேன்னு பாபா வருத்தப்பட்டிருக்கார். அப்படிப்பட்ட நிலையில இருந்து கொண்டும் பாபா கிட்ட அம்மா ராதாகிருஷ்ணமாயி விடாம சேவை புரிஞ்சிருக்காங்க. அன்னையினுடைய மகா சங்கல்பப்படி ஷிரடியில தன்னுடைய சேவையை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆல்ரெடி நிறைய சேவைகள் தொடங்கினாலும் சங்கல்பப்படி ஷிரடி சுத்தி இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும், அதுவும் முக்கியமா சாய்நாதர் நடந்து போகக்கூடிய அந்த பாதை, பாபா லெண்டி தோட்டம் போறார் அந்த பாதை, பாபா குருஸ்தான் பக்கம் வரார் அந்த பாதை, ஒரு இடம் விடாம சுத்தமா இருக்கணும்ன்றதுக்காக முதலாக கையில தொடப்பத்தை எடுக்கிறார் அம்மா ராதாகிருஷ்ணபாய். அதுக்கு முன்னாடி நானா சாஹேப் சாந்தோர்கர் கிட்ட ஒரு லிஸ்ட் கொடுத்து, எனக்கு இதெல்லாம் வேணும் பெரியப்பான்னு சொல்லி எல்லா பொருளையும் வாங்குறாங்க அம்மா. நிறைய பக்தர்கள்ட்ட பாபாவுக்கு பூஜைக்கான பொருட்கள் எல்லாமே கலெக்ட் பண்ணணும்னு நினைச்சு ஒத்தொத்தரட்டையே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, சாய்நாத் இந்த சேத்திரத்தினுடைய ராஜா, ஃபக்கீர் இல்ல அவரு, பரமாத்மா அப்படின்றத, என்னுடைய பாண்டுரங்கன் அப்படின்றத தானும் உணர்ந்து பிறரும் உணரணுன்றதுக்காக படாதபாடுபட்டாங்க தியாகத்தின் வடிவமான அன்னை. அப்படியாக தொடப்பத்தை எடுத்துக்கிட்டு பாபா எந்த வழியில நடந்து போறாரோ அந்த வழியில அப்படியே அம்மா பெருக்குறாங்களாம். அப்படி பெருக்கும் பொழுது பாபா டக்குன்னு வந்துட்டு, அதுவும் பெருக்கிற அழகு இருக்கே, பெருக்கும் பொழுது தன்னுடைய பாதம் கூட படாத அளவுக்கு அவங்க பெருக்குவாங்களாம். தன்னுடைய பாதமே பெருக்கிற இடத்துல படாதான். அப்படின்னா அவங்க என்ன மாதிரி ஒரு பாவத்தோட அந்த சாய்நாதருடைய திருவடி இருக்கே, அது உலகளந்த திருவடி. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய திருவடி, கண்ணபெருமானுடைய திருவடி, ஆச்சாரியார்கள் குருமார்களுடைய ஒரு சேர்ந்த திருவடி, சகல தேவதா மூர்த்தியினுடைய திருவடி, இந்த பிரபஞ்சத்தில் ஓடக்கூடிய சகல தீர்த்தங்கள் சேர்ந்த ஒரு திருவடின்ற பாவத்துல, அப்படிப்பட்ட திருவடியில ஒரு கல்லு குத்தக்கூடாதுன்றதுக்காக
பாபாவுடைய திருவடி மட்டும்தான் படணும், தன் திருவடி படக்கூடாதுன்றதுக்காக தன் பாதமே படாதவாறு பெருக்கிக்கிட்டே போவாங்களாம். அப்படி பெருக்கிக்கிட்டே வரும் பொழுது பாபா ஒரு நாள் வந்துட்டார் கிட்ட. அம்மாவை பார்த்து சொன்னாராம், பாபா உன்னுடைய இந்த சேவை ரொம்ப புனிதமானது, முப்பெரும் தேவியர்கள் போல நீ புகழ் பெறுவாய், இதிகாசம் ஒன்று உன்னால் படைக்கப்படும் அப்படின்னாராம் பாபா. உன் கையில் இருக்கிற தொடப்பம் விளக்கமாறு அது ரொம்ப உயர்ந்தது அப்படின்னாராம் பாபா. பாபா அப்படி சொல்லியிருக்கார் அன்னையை பார்த்து. அப்படின்னா அன்னை எதற்காக பிறந்தார்களோ, அவருடைய அவதார நோக்கம் எதற்காகவோ, அதனுடைய காரியங்களை செய்யறதுக்காக ஷிரடிக்கு பாபா பிடிச்சு இழுத்திருக்கார். ஏன்னா ஒத்தொத்தரையும் வச்சு பாபா ஷிரடியில் ஒவ்வொரு காரியங்களையும் பண்ணி கொண்டதான் நம்ம சச்சத்தில் படிக்கிறோம் இல்லையா. ஆனால் பெரும்பாலான காரியங்கள் அன்னை ராதாகிருஷ்ணமாயை கருவியாக கொண்டு பாபா செய்திருக்கார். இதுதான் பரம சத்தியம். ஆகையினால ராதாகிருஷ்ணமாயி தன் வாழ்க்கையில தியான மூலம் குருமூர்த்தி, சாய்நாதரை தவிர்த்து வேற எந்த தியானமும் கிடையாது. தியான மூலம் குருமூர்த்தி, பூஜா மூலம் குருர் பாதம், அந்த திருவடியை தவிர்த்து வேற எதுவுமே இல்லை அன்னைக்கிட்ட. தியான மூலம் குருமூர்த்தி, பூஜா மூலம் குருர் பாதம், மந்திர மூலம் குருர் வாக்கியம். குருநாதர் எதற்காக என்ன ஷிரடிக்கு இழுத்திருக்காரோ, என்ன காரியம் செய்யறதுக்காக ஷிரடிக்கு அழைத்தாரோ அந்த காரியத்தை செய்ய, இந்த 3 காரியத்தையும் செய்த அந்த அன்னைக்கு மோட்சத்தை தந்தவர் பாபா. இந்த 3மே ஒரு மனிதன் கிட்ட இருந்தா தானாகவே அது மோட்சகதிக்கு அந்த ஜீவனை கொண்டு போய் தானா விட்டுடும், அதுவாகவே போயிடும். ஆகையினால அந்த மாதிரி அன்னை ராதாகிருஷ்ணமாயினுடைய அந்த மகா சங்கல்பத்தினுடைய விளைவு தான் இன்னைக்கு நம்ம பார்க்குற ஷிரடி. சாவடி ஊர்வலமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அத்தனையினுடைய விஷயங்கள் யாவுமே இந்த அன்னையினுடைய ஒரு மகா சங்கல்பம் அப்படின்றத நம்ம தெளிவாக உணரலாம், அனுபவிக்கலாம். ஆகையினால இதுக்கப்புறம் அன்னை ஷிரடியில் இருந்து கொண்டு அந்த அன்னையினுடைய மகா சங்கல்ப பிரகாரம் ராமநவமி விழாவையோ, குரு பூர்ணிமா விழாவையோ, கோகுலாஷ்டமி தினத்தையும், இது போன்ற எண்ணற்ற சாவடி ஊர்வலத்தையும், இது போன்ற விசேஷங்கள் எல்லாம் பாபாவுடைய அடியார்களை தூண்டிவிட்டு அவங்கள உத்வேகப்படுத்தி இதெல்லாம் பண்ணா பாபாவுக்கு இஷ்டமாகும். அவர் சொல்வாரு, எனக்கு அது வேண்டாம், இது வேணாம், அது வேணாம், இது வேணாம் சொல்லதான் செய்வார். அவர் என்னவோ பெருந்தன்மையோட எதுவும் வேண்டான்பார். ஆனா இந்த தேசத்தினுடைய ராஜா அவர், இந்த பிரபஞ்சத்தினுடைய ராஜா அவர், அவரை கொண்டாடாம இருந்தா அதுதான் நமக்கு பெரிய நஷ்டம். அவரை கொண்டாடி நம்ம மகிழணும்னு சொல்றதுக்காக பாபாவுடைய எண்ணற்ற அடியார்களை தூண்டிவிட்டு எவ்வளோ காரியங்கள் பண்ணியிருக்காங்க. அத்தனை காரியங்களையும் நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த பகுதிகளில் நம்ம ரொம்ப ஆழ்ந்து உன்னதமான முறையில் நம்ம அனுபவிப்போம். குருநாதருடைய பரம கருணையினால் அடுத்தடுத்த பதிவில் நிறைய விஷயங்கள் அனுபவிப்போம்.